பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். பொறுமையும் திறமையும் தான் சித்தம். கூர்ந்து நடந்திடு, ஆய்ந்து களைந்திடு, கற்றுத் தேர்ந்திடு, நல்வினை புரிந்திடு, அவனென்று அகன்றிடு, தெளிவில் நின்றிடு, பெருங்கருணை கொண்டிடு, பேரறிவை சுகித்திடு, நாதம் அறிந்திடு, சக்தியை ஒடுக்கிடு, சித்தம் பற்றிடு, சிவத்தில் நிலைத்திடு. சித்தம் என்பது ஒருவரின் மனநிலையை, உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற சொல். மனம், புத்தி, அகங்காரம் என்ற மூன்றும் சேர்ந்து ஒன்றோடு ஒன்று இயங்குவதுதான் சித்தமாகும். மனமானது நினைவு சார்ந்தது, புத்தியானது ஆராய்ச்சி சார்ந்தது, அகங்காரமானது காரிய சித்தி சார்ந்தது. இந்த மூன்றின் ஒருங்கிணைப்புத்தான் சித்தமாகும். மேலும் சித்தம் என்பது ஓர் யோகமும் கூட. சோதிடத்தில் சிலர் சித்த யோகத்தில் பிறப்பதுண்டு. சித்த யோகம் என்பது மங்களகரமானது. அதில் பிறப்பு கொண்டவர்கள் மங்களகரமான நேரத்தில் பிறப்பது மட்டுமன்றி அவர்களை ஞானம் வழங்கும் கேது பகவானே ஆட்கொண்டு வழிநடத்துவார் என்கிறது சோதிட நூல்கள். அதுபோன்றவர்கள் பேரண்டத்தால் அனுப்பப்பட்ட தூதர்களாக, ஞானியாக, சித்தர்களாக திகழ்கிறார்கள். அத்தகு சித்த யோகம் அடைந்தவர்கள் இங்கு எல்லா இழப்பையும், வலிகளையும், வேதனைகளையும் தாங்கி பொறுமையுடன் கடந்து வினை தீர்க்கும் திறமையை படைத்தவராக இருப்பார்கள். மேலும் அவர்கள் உயிர் இரக்கம் கொண்டு பசிப்பினி போக்குவதற்கு ஜீவகாருண்யமும், அறிவு பசிக்கு சித்தத்தையும் வழங்கி முக்தியடைய வழிகாட்டுபவராக இருப்பார்கள். சித்த நெறியை உணர்ந்து பொறுமையும் திறமையும் கொண்டு அறவாழ்வை வாழ்வதால் அவர்களின் வினைகள் நீங்குவது மட்டுமன்றி வினைகள் அண்டாத வாழ்வை வாழ வைத்து அருள் செய்வது இந்த பேரண்டத்தின் சித்தமாக இருக்கும். தான் விரும்பிய வாழ்வை அவர்கள் வாழ முடியாது. இந்த பேரண்டமே ஆட்கொண்டு எல்லாம் உணர்த்தி சித்தம் வழங்கி அருள்லீலை நடத்தும். இயல்பிற்கு மாறாக வாழ்ந்து உயிர்களிடம் பேதம் விளைவித்து எத்தனை வேடங்கள் தரித்தாலும், சமய வேதங்கள் ஓதினாலும், ஆடம்பர பூசைகள் செய்தாலும், சாத்திரங்கள் கற்று பண்டிதனாய் வாழ்ந்தாலும், வேள்விகள் செய்தாலும் எவருமே சித்தத்தை அடைந்துவிட முடியாது. இங்கு பலரும் மூட பக்தியில் அலைந்து வருத்தி கொண்டு நம்பிக்கையோடு செய்த வழிபாட்டில் தாங்கள் பெற்றது என்ன என்று சிந்திப்பதில்லை. புராண கதைகளில் சொல்லிய அனைத்தும் உண்மையா என்று சிந்திப்பதில்லை. மண்ணுக்கும் பெண்ணுக்கும் பல லட்சம் மக்களை ஒன்று கூட்டி சண்டையிட வைத்து கொன்றதுதான் இந்த புராண இதிகாச கதைகள். இது ஆன்மீகமா என்று யாரும் உணர்வதில்லை. எத்தனை பெரிய ஆதாய கல்வி கற்று தேர்ந்திருந்தாலும் மூட பக்தி நம்பிக்கை மட்டும் அப்படியே மாறாமல் இருக்கிறது. இப்போது ஆன்லைன் புக்கிங் செய்து கடவுளையே விலை பேசும் நிலைதான் இங்குள்ளது. மனித வாழ்வின் சாதனை பணம் என்று நம்பப்படுகிறது. அதனால் எல்லோருமே அழியும் பொருளை நோக்கியே நகர்ந்து கடவுளை வியாபாரியாக மாற்றி பேரம் தருவதாக சொல்லி வேண்டி நிற்கிறார்கள். சிலர் மட்டுமே மெய்ப்பொருளை, சித்தாந்த பாதையை தேடுகிறார்கள். அங்கும் சில வேடதாரிகள் உண்டு. ஆக எங்குமே நாம் கவனமாக இருந்து பொறுமையுடன் கவனித்து நம்முடைய உணர்வு நிலையில் திறமையுடன் செயல்படும்போது சித்தம் நமக்குள் பிரகாசிக்க துவங்கும். எந்த எதிர்பார்ப்புமின்றி பேதங்கள் அற்று வீண் பெருமைகள் தேடாமல் இயல்பான அன்பும் கருணையும் கொண்டு அறவாழ்வை வாழ துணிந்துவிட்டால் போதும், நிச்சயம் ஓர் நாள் சித்தம் வாய்க்கும். அதற்கு பொறுமையும் திறமையும் தான் முக்கியம். சில தேடல்கள் நாம் கொண்ட நேசத்தின் ஆணி வேரையும் அசைத்து பார்த்துவிடும். இங்கு அவரவர் ஒவ்வொன்றை தேட சொல்வார்கள்,
பின்பற்றுவார்கள். யார் சொல்வதையும் பெரிதுபடுத்தாமல் நம்முடைய மனதால் நினைத்து, புத்தியால் நன்கு ஆராய்ந்து, அகங்காரத்தால் இந்த காரியம் சித்தியாகுமா என்று முடிவு எடுத்த பின்பு உணர்வால் உணர்ந்தால் மட்டுமே எதையும் செய்ய வேண்டும். அதையும் துணிந்து செய்ய வேண்டும். எதையும் உணராமல் சிலவற்றை நம்பி நாம் தேடும்போது நம்மையே இழக்கவும் நேரிடும். ஆக முதலில் நம்மை யாரென்று தேட வேண்டும். நம்முடைய வினை இன்னதென்று உணர வேண்டும். அதற்கு பொறுமையுடன் நம்மை நாமே உற்று நோக்க வேண்டும். நம்முடைய உணர்வுகளுடன் உறவாட வேண்டும். அப்போது நம்முடைய மூலம் இன்னதென்று நாம் அறிந்துவிடலாம். பிறர் பார்வையில் நம்முடைய செயல்கள் அழகாக தெரிவதற்கு காரணம் யாதெனில், நாம் செய்யும் செயல்கள் மனத்தின்படி இல்லாமல் அதன் மூலத்தை புத்தியால் ஆராய்ந்து அந்த செயலை எப்படி செய்ய வேண்டும் என்று பொறுமையுடன் சிந்தித்து தகுந்த நேரத்தில் திறமையுடன் செய்யும் பேரறிவு படைத்தால்தான் நம்முடைய செயல் அழகாகின்றது. ஆதலின் எதிலுமே இங்கு நம் பொறுமைதான் பிரதானம். அதனுடன் சேர்ந்து மனம், புத்தி, அகங்காரம் என்ற மூன்றையும் கொண்டு திறமையுடன் செயல்படுத்தும் போது இங்கு தயாபரனாக உயர்ந்து நிற்க முடியும். பொறுமையை இழந்து பெருமைக்கு எருமை மேய்க்கும் சுயநல பேதைகளுக்கு குறைகள் சொல்வதுதான் சித்தமாக இருக்கும். ஆக இங்கு எல்லாம் அவன் செயல் என்று இழப்புக்கள், வேதனைகள், வலிகள் என அனைத்தையும் பொறுமையுடன் தாங்கி பயணித்தால் போதும். ஏனெனில் எந்த பற்றுமே முக்திக்கு தடையாகவே இருக்கும் என்பதாலே எதையெல்லாம் விரும்பி நின்றோமோ அத்தனையும் இழக்க நேரிடும் என்பதை உணர்ந்து வாழ வேண்டும். அதாவது இங்கு விட்டு விலக வேண்டிய அனைத்தையும் இந்த பேரண்டமே விலக்கி வைத்துவிடும். ஆக உண்மை சித்தம் என்பது யாரையும் விலகி செல்வதல்ல, அதுவாகவே விலக நேரிடும். ஏனெனில் சித்தம் சிவத்தோடு சேர்வதற்கே பயணிக்கும். மனதின் நினைவை ஆசையிலிருந்து அகற்றி மனதை கடக்க வைப்பதுதான் துறவு. அது வாழ்வின் நிறைவிலும் பேரறிவாலும் ஏற்பட வேண்டும். அதை விடுத்து விரக்தியால், வெறுமையால் நிகழக்கூடாது. இங்கு யாருக்கு நாம் எதை செய்தாலும் அவர்கள் திருப்தி அடைய மாட்டார்கள் என்பதை நினைவில் கொண்டு அவர்கள் தேவையை உணர்ந்து அன்புடன் கடமைகள் செய்து பயணித்தால் போதும், துறவு சித்திக்கும். நம்முடைய எண்ணங்களை பொறுமையாக கவனிக்க வேண்டும். அதுவே நம்முடைய பேச்சாகவும் செயலாகவும் திறமையாகவும் வெளிப்படுகிறது. மனம் நினைப்பதை புத்தியால் ஆராய்ந்து நமக்கான இடத்தில் மும்மலம் அகன்று நின்று எதிர்வினையாற்றாமல் முடிந்ததை செய்து சீவனை பிடித்து சிவமாக்குவதுதான் உண்மையான திறமை. நிகழ்காலத்தை நாம் இழப்பதால் தான் எல்லாவற்றையும் இழக்கிறோம். நாம் சித்தத்தை அடைய வேண்டுமெனில் புறத்தில் எதையும் தேடாமல் மனதை அக உலகில் நிலைநிறுத்தி புத்தியை அறத்தின் பால் செலுத்தி திறமையுடன் பயணிக்கும் போது சீவனான உயிரின் உணர்வுகள் நம்முள் விழித்தெழும். சீவன் சிவமாகும், சித்தம் வாய்க்கும். அணுப்பொழுதும் அந்த சிவத்தோடு கலந்து நிற்க முடியும். பிண்டமான உடல் என்னும் வீட்டின் நமது தலைவாசலை திறந்து சித்தம் வாய்த்துவிட்டால் அருளும் பொருளும் அல்ல அல்ல கிடைக்கும். சித்தம் கிடைப்பதற்கு நமக்கு சித்தம் இருக்க வேண்டும். இங்கு வினையை கடக்க வைத்து பொறுமையும் திறமையும் கொண்ட சித்தம் நிறைந்த சான்றோர்களை உருவாக்கி அழகு பார்ப்பதுதான் இந்த பேரண்டத்தின் அரும்பணியாகும். அத்தகு சித்தத்தை கல்வியாலும் பயிற்சியாலும் பெற இயலாது. ஆதலின் பிறரை ஆராய்ந்து அதில் திறமையை காட்டுவதை விட அறத்துடன் தன்னை அறியும் திறமையை உள்நிறுத்தி பொறுமையுடன் வாழ்ந்தால் சித்தம் வாய்க்கும், பேரறிவின் வாசல் திறக்கும். வாழ்வோம், வாழ்விப்போம். பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். அருளாளர்கள் 1000 என்கின்ற இந்த புத்தகம் 1000 சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. 1000 சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ. திருமுருகன் என்ற பூரணநந்தன். இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டிற்கு வருகிறார்கள், வரப்போகிறார்கள்
என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739 4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.